வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சுக்கும ஆசியுடனும் தலைவர் SKM மயிலானந்தன் அவர்களுடைய நல்ல ஆசையினாலும் இன்று இந்த இணையத்தின் மூலமாக சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த 32 அன்பர்களுக்கும் வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகிறேன். அன்பர்களே, இன்றைய தலைப்பு ஆத்ம விடுதலைக்கு அற்புத யோகா என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். ஆத்மா என்றால் என்ன என்று பார்க்கும்போது மகர்ஷியருடைய வரிகள் ஞாபகத்துக்கு வருகிறது. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவுதனை அறிவதோ என்ற வரிகள். அந்த கருமையத்தை பற்றிய ஒரு விளக்கம் மகர்ஷி தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. உடலுக்கு ஒரு மையம் இருக்கிறது, உயிருக்கு மையம் இருக்கிறது, காந்தம் என்ற மனதிற்கும் மையம் இருக்கிறது. மூன்றும் ஒருங்கே இணைய பெற்றது ஒவ்வொருவருடைய கருமையம். உடலின் நடு மையத்திலே அமைய பெற்றிருக்கிறது. அந்த கருமையத்தின் வழிதான் நமது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மோந்தா புயல் ஆந்திரா கரையை கடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த புயல் சின்னம் இருக்கிறது. அதை மேப்ல பார்க்கும்போது தெரியுது. சுழல் வேகத்தில் இருக்கு. நடுமையத்தில் கரும்புள்ளி இருப்பது போல் தோற்றும். எந்த சுழற்சி இருந்தாலும் அதற்கு மையப்புள்ளி ஏற்பட்டுவிடும். அந்த விதத்தில் உடல் சுழற்சிக்கு மையமாகும், காந்த நிலைக்கு மையமாகவும், உயிருக்கு மையமாகவும் என்பது மூலாதார மையம் அமைந்திருக்கிறது. அதனை கருமையம் என்கிறோம். கருமையத்திலே பிறந்தது முதல் சுற்றி நடக்கும் அனைத்து இயக்கங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பிளைட் புறப்படுது, இடையில காணவில்லை என்று சொன்னால் அந்த ஏரோப்ளேன் சம்பந்தமான பொருட்களை தேடும்போது முதலாவது தோன்றுவது எடுப்பது கருப்பு பெட்டி என்ற பிளாக் பாக்ஸ். அதிலே பைலட் தொடக்கத்திலே பேசினதிலிருந்து அந்த நொறுங்கி விடும் வரை உள்ள அனைத்து விஷயங்களும் அதில் விளக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருமையத்திலே இதுவரை வந்த பதிவுகள் அனைத்தும் இருக்கும். ஏரோப்ளேன் சொல்லும்போது புறப்பட்ட நேரத்திலிருந்து சொல்றோம். அதே போல இந்த ஆன்மீகத்திலையும் புறப்பட்ட இடம் என்று இருக்கிறது. அது நமது பிறப்பு அல்ல, பிறப்புக்கு முந்தி அது சென்று கொண்டே இருக்கிறது. கரு இல்லாமல் உரு இல்லை. நமக்கு கரு நமது தாய் தந்தை, அவர்களுக்கு கரு அவர்கள் தாய் தந்தை, அவர்களுக்கு கரு அவர்களுக்கு தாய் தந்தை என்று பின்னோக்கி செல்லும் போது தொடர் எங்கும் அருந்து போவதில்லை. தொடர்ச்சியாக பின்னோக்கி செல்கிறோம். பஞ்சபூதங்களில் போய் முட்டிக்கிறது, அதுக்கும் தொடர்ந்து பின்னோக்கி செல்கிறோம். ஆகாசத்தில் முடிவு பெறுகிறது அடிப்படை துகள். அதற்கு முன்பாக பார்க்கிற பொழுது மகர்ஷி அவர்கள் விளக்கி இருக்கிற அந்த சுத்த வெளி. ஆக கரு இல்லாம உரு இல்லை. ஆதி கரு இறைவன் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த கருவுக்கு இன்னொரு பெயர் தான் ஆத்மா என்று சொல்வது. இறைநிலையில் தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆன்மா. அதிலே இயற்கை ரகசியங்களும் உருவான விதங்களும் இயக்கங்களும், உயிரினங்களின் இயக்கம், மனித இயக்கம் எல்லாமே தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மேக்னெட்டிக் டொமைன் சொல்றோம். அந்த காந்த அறை, அதற்குள்ளே அனைத்தும் இருக்கிறது. இப்பொழுது
நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கரு இல்லாமல் உரு இல்லை, ஆதி கரு இறைவன். அதை மகரிஷி சித்த வழியாக விளக்குறாங்க. அந்த சித்த வழியிலிருந்து புறப்பட்ட பயணம் இங்கு நிற்குவதில்லை. இதை பற்றி ஆராயும் போது டார்வின் தியரி விலங்கினத்திலிருந்து மனிதன் வந்திருக்கிறான் என்று கூறுவார். மகர்ஷி அதற்கு முன்னாடியும் சென்று சுத்தவெளி வரை செல்கிறார். இப்போ இந்த தொடர்ச்சி எங்கேயுமே அருந்து போகல, தொடர்ந்து வருகிறது. எந்த இடங்கள்ல சந்தேகம் வரும்னு சொன்னா, சுத்தவெளியிலிருந்து எப்படி விண் தோன்றியது, ஆகாசம் தோன்றியது, இதுதான் சந்தேகம் வரலாம். பஞ்சபூதங்கள் வந்தாச்சு, அதிலிருந்து உயிரினம் எப்படி தோன்றுது, இரண்டாவது விளக்கம் தேவைப்படுது. அதுல காம்ப்ரமைஸ் ஆகணும், கன்வின்ஸ் ஆகணும். மூன்றாவது, விலங்கினத்திலிருந்து எப்படி மனிதன் வந்தான், அந்த மூணாவது இடம். இந்த மூணும் ஒரு புதிரான இடம். அதை மகர்ஷி அவர்கள் விளக்கி இருக்கிறாங்க. அதை விளங்கி கொண்டு விட்டால், ஏற்றுக்கொண்டு விட்டால், இந்த தன்மாற்ற சரித்திரம் நிறைவு பெறும். நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். பெரும்பாலும் வந்தவர்கள், கேட்டவர்கள், படித்தவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், மறுப்பதற்கு இல்லை. அது உரிய காரண காரியங்களோடு மகரிஷியர் விளக்கும் போது அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இதை அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டால், அதை நோக்கி ஆராய்ச்சி செய்தால், இந்த தொடர்ச்சியை உணர்ந்து கொண்டு மனிதனுடைய ஆரிஜின் என்ற மூலம் புலப்பட்டுவிடும். அதற்கு ஆராய்ச்சி செய்தால் வெற்றியும் கிடைக்கும். பக்தி மார்க்கத்தில் சூன்யம் என்று அந்த சுத்தவெளியை ஒதுக்கி விட்டார்கள். விஞ்ஞானத்திலே அதை டார்க் மேட்டர், கருப்பு புள்ளி என்று ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுதான் இறைவன், இறைநிலை. அதை ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை தேடுறாங்க, கிடைக்கிறது இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது இந்த சுத்தவெளியிலிருந்து விண் தோன்றிய ரகசியத்தை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சுத்தவெளிக்கு பேர் வைக்கிறாங்க. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி என்று சொல்லி பஞ்சபூதங்களை வரிசையாக விவரிக்கிறாங்க. அப்போ ஆதி என்ற வார்த்தையை வள்ளுவர் பெருமான் சொல்றது ஆதி பகவன் என்று சொல்லுவார்கள். அந்த ஆதியை எடுத்துக்கொண்டு முதல்ல விளக்குறார். சீடர்கள் பெருக பெருக ஆராய்ச்சி கூட கூட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆதி என்றதிலிருந்து எப்படி வந்தது என்று கேட்கிற பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி. அப்போ அணு முதல்ல இருந்து வந்தது நமக்கு தெரிஞ்சிச்சு, விளங்கிக் கொள்ள முடியுது. ஆதியாகிய சுத்தவெளியிலிருந்து எப்படி வந்ததுங்கும் போதுதான் அதற்கு அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் இருக்கிறது, அதனால வந்துச்சு. அடுத்த 10 வருஷம் கழிச்சு இன்னும் ஆலோசிக்கிறாங்க, கேட்கிறாங்க. அதுக்கு முழுமையான கடைசி தீர்வாக கொடுக்கிறார்கள். இறைநிலையை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று அதுக்கு பெயர் விட்டு, தன்னைத்தானே இறுக்கி குறுக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை குறிப்பிட்டு அந்த ஆதி நிலையாக இறைநிலைக்கு தன்னிருக்க சூழ்ந்தாடுத்தும் ஆற்றல் இருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இன்று புயல் சின்னத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சுழற்சி இருக்கும், மையப்புள்ளி இருக்கும். ஆக இந்த மையப்புள்ளியை அடிப்படையாக வைத்து விரிவலையாக மாறுவதை பார்க்கிறோம். காற்று தான் சுழற்சியாக புயலாக மாறுகிறது. காற்று வேறு, புயல் வேற இல்லை. அதுதான் சுழற்சி ஆகிறதுக்கு மையமும் அதுதான், காற்று தான். தண்ணீர்ல அழுத்தம் கூடும்போது சுழற்சியாக இருக்கிறது, அது சுழல்னு சொல்றோம். அதுவும் சுழலும் தண்ணீர் தான், சுழல்வதும் தண்ணீர் தான், ரெண்டு வேறு இல்லை. அதே மாதிரி சுத்தவெளி சுழல்கிறது அழுத்தத்தினால, அது வேறு இது வேறு அல்ல, அது சுழற்சி உள்ள ஆகாசமாக மாறுகிறது. இறைத்துகள் அது அடைபட்டு ஆகாசம், காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற பஞ்சபூதங்கள், அதிலிருந்து ஒரு செல் தாவரம் உருவாகிறது. அதன் பிறகு 700 கோடி மக்கள் உருவானாலும் இன்று வரை உணவளிப்பிற்குரிய தாவரங்கள் உருவாயிற்று. அடிப்படை உணவாக தாவரங்களை வைத்துக் கொண்டு மனிதகுலம் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்திருக்கிறது. தாய்மையும் தாவரமும் இறைவனின் தன்னலமற்ற பிரதிநிதிகள்.
உண்மையான அன்பும் அங்குதான் வெளிப்படுகிறது. தாய்க்கும் தாவர இறைவனுக்கும் ஒரே நிலைதான். அந்த அளவு உண்மை நிலை தன்னலமற்ற தன்மை கொண்டது. அந்த விதத்தில் தாவரங்கள் உருவாகி மூணாவது அறிவு ஏற்படுகிற பொழுது ஆண் பெண் பிரிவு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக 5 அறிவு வரை வருகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் சுத்தவெளியிலிருந்து விண் தோன்றிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சபூதங்களிலிருந்து தாவரம் வந்ததை ஏற்றுக்கொண்டிருந்தால் அடுத்த சிக்கலான இடம் மிருகங்களிலிருந்து எப்படி மனிதன் வந்தான் என்று பார்க்கிற பொழுது மகரிஷி அவர்கள் சொல்றாரு, சிங்கப்பூர் குணமும் குரங்கு போல ஒரு இனமும் இணைந்து வந்திருக்கலாம், அதுக்கு அந்த இனம் அழிந்திருக்கலாம் சொல்றாங்க. அதை சடுதி மாற்றம் சொல்றோம். வெவ்வேறு இனங்கள் கூடுவதில்லை, கூடினால் கருத்தரிப்பதில்லை. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது மலட்டுத்தன்மையோடு இருக்கும். அதை மீறி இயற்கை இறைவனாக தோற்றுவிக்கப்பட்டு மனிதன் தோன்றியிருக்கிறான். தன்னையும் தான் படைத்த இயற்கையை ரசிப்பதற்கு மனிதனாக இறைவன் வந்திருக்கிறான். மனிதனாக தோன்றி இன்னைக்கு 65 லட்சம் ஆண்டுகள் என்று குறிப்பாக சொல்லுகிறார்கள் வந்திருக்கிறான். ஆக எங்கேயுமே இந்த 2 உண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டார். 3 உண்மை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தலிருந்து விண்துகள் தோன்றியதும், அதன் பிறகு பஞ்சபூதங்களிலிருந்து உயிரினம் தோன்றியதும், உயிரினங்களிலிருந்து மனிதர்கள் தோன்றிய 3 இடத்தை நாம காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த தன்மாற்ற சரித்திரம் பூர்த்தி ஆகிவிடும். நாம் யார் என்பது தெரிந்துவிடும். ஒரு தொடர் பயணத்தில் இருக்கிறோம். இறைநிலை தொடங்கி இன்று வரை அனைத்து மாற்றங்களும் நிகழ்வுகளும் இயற்கை ரகசியங்களும் நம்முள்ளே அடக்கம் பெற்றிருக்கிறது. அந்த கருமையத்துல அது ஆன்மான்னு சொல்லும். ஆன்மா அந்த கரும்பலகை இருக்குன்னு வச்சுங்களேன், பிளாக் போர்டு. அதுல எதனாலும் எழுதலாம். நம்ம வளர்வதற்கு ஆன்மீகத்தை எழுதலாம், கல்விக்கு கல்வியை எழுதலாம், தீவிரவாதிகள் அவங்களுக்கு உண்டான ஒரு பாஷையை எழுதலாம். அடிப்படையில் பலகை என்பது ஒன்றுதான், கரும்பலகை. அதுல என்ன எழுதுறோமோ அது பிரதிபலிக்குது, அதை நாம உள்வாங்கிக் கொள்றோம். அதே போல நமக்குள்ளே இருக்கிற பிளாக் போர்டு, பிளாக் பாக்ஸ், கருமையம், அதைத்தான் ஆன்மா என்று குறிப்பிடுகிறோம். அதுல அனுபவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது, பிரதிபலிக்கப்படுகிறது. அப்போ நம்மகிட்ட ஆன்மா இருக்கா? இருக்கு. எங்கிருந்து வந்தது? சுத்தவெளியிலிருந்து ஒரு நீண்ட பயணமாக வந்திருக்கிறது. ஆகையினால ஆத்மாவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறோம். அதாவது இறைநிலை முதல் இன்று வரை நாம் அனுபவித்த அனைத்து அனுபவங்களையும் சுருக்கி இறுக்கி இருப்பாக வைத்திருக்கும் காந்த கலயம் ஆன்மா. ஸ்டாக், டோட்டல் ஸ்டாக். இறைநிலை தொடங்கி இன்று வரை வந்த நீண்ட பயணம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமது ஆன்மா. அதற்கு ஏற்றாற்போல் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும். அதைத்தான் முன்னோர்கள் சொல்லுவார்கள், ஆத்ம தரிசனம், ஆத்ம விசாரணை என்று சொல்லுவாங்க. ஆத்ம தரிசனம் என்பது ஐயா அவர்கள் அப்பொழுது விளக்கினார்கள், உயிரை போற்றி தியானம், உயிர் மேல் மனம் வைத்து தியானம். உயிர் இல்லாம மனம் இல்லை. மனதின் பிறப்பிடம் உயிர். தாய்மடியில இந்த மனதை சேர்க்கிறோம், ஆறுதல் அடைகிறது. ஆக உயிரின் படர்க்க நிலையே மனமாக இருக்கிறது. மனம் உயிரோடு ஒன்று போது உயிரின் ரகசியங்கள், தோற்ற மாற்றங்கள், வந்த வழி எல்லாமே தெரிகிறது. நம்ம ஒரு ஊருக்கு அடிக்கடி போனோம்னா போற வழிகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், பழக்கமாயிரும், தரவாயிரும். அதே போல நம்ம ஆத்ம தரிசனம் செய்கிற பொழுது அது நமக்கு அனைத்து உண்மைகளையும் விளக்கி விடுகிறது. மனிதர்கள் ஆத்மா மூலமாகத்தான் இறைவன் அனைத்து செய்திகளையும் சொல்லியிருக்கிறான், எந்த மத தலைவர்களாக இருந்தாலும் அறிஞர்களாக இருந்தாலும். ஆக நம்முள் உள்ள கருமையம் என்ற ஆத்மாவை தரிசனம் செய்ய உள்நோக்கி கடன் செல்கிறோம். அதுதான் தவம் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்த கருவில என்னெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிளாக் போர்டுல என்னெல்லாம் பதிவாயிருக்கு என்று பார்க்கிற பொழுது அது ஆத்ம விசாரணை. அதை மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு என்று பெயரில் வைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு தன் மூலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானாலும், நாம் வந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும், இயற்கையை பற்றிய ஆராய்ச்சியும் அந்த அமைப்பையும் இயக்கத்தையும் கண்டு வியக்குவதற்கும் நாம் இந்த ஆத்ம தரிசனம் தேவைப்படுகிறது. அதாவது
தவம் தேவைப்படுகிறது. அதுல இன்னொரு பலனும் கிடைத்து விடுகிறது. ஆத்ம தரிசனம் செய்யும் போது மனம் புள்ளியாக ஒடுங்கும் போதும், பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள சுத்தவெளியோடு விரியும் போதும், மனம் விரிவடைகிற பொழுது அங்கே அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கிறது. இறைத்தன்மையும் தாய்த்தன்மையும் ஒன்று. அதே போல நமது உயிரும் அந்த தன்மை எடுக்கிற பொழுது நம்முள் உள்ள அழுக்குகளை பற்றியும் தெரியும், அதே நேர பிரபஞ்ச ரகசியம் புரியும். அந்த அளவிலே அகத்தாய்வு என்ற தத்துவத்தையும் மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்காரு. அதுல படிப்படியாக கொண்டு செல்கிறாங்க. முதல்ல நம்மை பற்றி, நம்மை குடும்பத்தை பற்றி, அதன் பிறகு சமுதாயத்தை பற்றி, இயற்கையை பற்றி படிப்படியாக விளக்குகிற பொழுது நம்ம ஆத்மாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து உண்மைகளும் நமக்கு வெளிக்காட்டப்படுகிறது. அந்த ஆன்மாவிலேயே ஒடுங்க நமக்கு ஒரு மாற்ற சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அமைதி ஏற்படுகிறது. மனம் குறைந்த அலைச்சூழல்ல சிறப்பாக இயங்குகிறது. அல்லது விடுத்து நல்லதையே செய்யக்கூடிய தன்மையை, தகைமையை இந்த மனம் பெறுகிறது. ஆகையினால் இந்த தியானம் அவசியமாகிறது. ஆக இந்த ஆத்மாவை பற்றி மேலும் விளக்கம் கூறும் பொழுது உள்ள காய், கனி, தானிய வகைகள் தான் உணவாக இருக்கிறது. நல்ல சிந்திச்சு பார்த்தா, ஒன்று தாவரத்தை சாப்பிடுகிறோம், இல்லாவிட்டால் தாவரத்தை உண்ணுகிற விலங்கினத்தை சாப்பிடுகிறோம். நமக்கு அடிப்படை உணவு தாவரமாக மாறிவிடுகிறது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிலத்துல விதைய போடுறோம், நீரை ஊற்றுறோம், காற்றில் உள்ள கார்பன் ஆக்சிஜன் எடுத்து சுவாசிக்குது, அதன் பிறகு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது, நெருப்பை கொண்டு உடலை சூடாக 98.6 சூரிய வெப்பத்தை வளர்கிறது, ஆகாசம் என்ற உயிர் அந்த மரம் செடிகளை காப்பாற்றி வருது. 5 பூதங்களும் தெய்வீக விகிதாச்சாரத்தில் இணையும் போது தாவரமாக மாறுகிறது. ஆக ஒரு பௌதீகம் இல்லாவிட்டாலும், பஞ்சபூதத்துல ஒரு பூதம் இல்லாவிட்டாலும் காய்கனி, செடி கொடிகள், மரங்கள் இல்லை. அப்ப நமக்கு உணவு இல்லை. அப்போ அனைத்து அந்த 5 பூதங்களும் ஒருங்கிணைந்து உணவாக மாறுகிறது. அந்த உணவை நாம் உட்கொள்கிறோம் கழுத்து வரைக்கும், அது இந்த உடலாக மாறுகிறது. அப்ப சாட்சாத் நாம் வெளியே உள்ள பஞ்சபூதங்கள் தான் நாம இருக்கிறோம். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில். அந்த 5 தவிர பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை. அந்த அளவுல பஞ்சபூதங்கள் தான் நாம மாறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருப்பது என்னன்னு சொல்லும் போது, ஓரறிவிலிருந்து கணக்கு செஞ்சா ஓரறிவுக்கு அழுத்தம் என்ற உணர்வு மட்டும் இருக்கும். தாவரங்களுக்கு இந்த தாவரம் அருகில் செல்லும் போது அதற்கு அழுத்த உணர்வு தொட்டா சினுங்கி என்று சொல்வார்கள். தொட்டவுடன் சுருங்கி விடுகிற தன்மை, அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அது அதுக்கும் தெரிகிறது. எல்லா மரங்களுக்கும் தெரிகிறது. சில மரங்கள் வகைகள் பக்கத்துல எந்த உயிரினம் வந்தாலும் இழுத்து பிடிச்சி அதை உயிர்கொலை கூட செய்கிறதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் அழுத்த உணர்வை பெற்றிருக்கிறது தாவரம். ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, உணவு தேடித்தான் வந்திருக்கிறது. உணவை தேடி வருகிற பொழுது முதல்ல வாயு உருவாகிறது, சுவை உணர்வு, அதன் பிறகு மனம், மூக்கு உணர்வு வருகிறது, மனம் உணர்வு, ஒளி வருகிறது, கண் உணர்வு, அதன் பிறகு ஓசை என்பது காது வழியாக கேட்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், தன் உடம்பை காத்துக் கொள்வதற்காக உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கருவிகள். தோல், நாக்கு, மூக்கு, கண், காது தொடர்பு கொண்டே ஆக வேண்டும். காரணம், நமக்கு உணவு வெளியிலிருந்து தான் வர வேண்டியது. அப்ப இருட்டில் தேடும் போது அதற்கு ஊருணர்வு வைத்து கண்டுகொள்வது உணவை. ஓசை மூலமா கண்டுகொள்கிறது. சூரிய வெளிச்சம் வருகிற பொழுது கண் பொடி வெளியமாக தெரிந்து கொள்கிறது. உணவுக்காக தான் இந்த உணர்வுகள் தோன்றியது. உணர்வுக்காக இந்த பஞ்ச இந்திரியங்களும் தோன்றியது, ஞானேந்திரியங்கள் என்று சொல்றோம். ஆக தன்னை காத்துக் கொள்வதற்கு உடல் மூலமாக எழுச்சி பெற்ற பஞ்சபூதங்கள் தான் அதன் வழியாக பெற்ற அனுபவங்களை எல்லாம் சுருக்கி கருமையத்திலே வைத்திருக்கிறது. ஆக முழுக்க முழுக்க ஏன் வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது இந்த ஆன்மா என்று சொன்னால், இறையை தேடி இந்த உடலை காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அதற்கு இருக்கிறது. அழகாக சொல்றாங்க, நாம வெளி உலகத்தை தொடர்பு கொள்றோம். குறிப்பாக ஒரு காகம் இருக்குது, மரத்து மேல கூடு கட்டி இருக்குது, அதுல குஞ்சுகள் வச்சிருக்குது. நமக்கு குஞ்சுகள் கண்ணுக்கு தெரிவதில்லை. காகம் உணவை எடுத்துக்கொண்டு வந்த உடனே
அந்த அதுல இருக்கிற குஞ்சு குயில் கூட அதுல தான் டெவலப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த பாய் அழகு அந்த அந்த நெஸ்ட்ல இருந்து வெளிக்காட்டுது. அப்போதான் நம்ம எண்ண முடியுது இத்தனை இருந்ததா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த உணவுக்காக அந்த குஞ்சுகள் வெளியே வருகிறது, மீண்டும் வயிறு நிறைந்தவுடன் உள்ளே படுத்து விடுகிறது. அதே போலதான் நமது ஆத்மா இருக்க வேண்டும். ஆக்சுவலா உலக தொடர்பு எதற்கு என்று சொன்னால் இந்த உடலை காத்துக் கொள்வதற்கு பஞ்சபூதங்கள் மாறி இருக்கிற உணவு தேவைப்படுகிறது. அதற்கு 5 புலன்கள் வழியாக அனுபவிக்கிறோம். அந்த 5 புலன்கள் வழியாக அனுபவிக்கிற பொழுது அந்த அனுபவம் நமக்குள்ளே பதிவாகிறது. மீண்டும் மீண்டும் பசி எடுக்கிற பொழுது அந்த தேண்டு உலகத்தை நாடுகிறோம். அதுல மனிதன் ரொம்ப வித்தியாசமானவன். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, விலங்கினங்களுக்கு தனது குடல் பசியை தீர்த்துக் கொள்ளுகிற மட்டும் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும். அதோடு அது மனம் நின்றுவிடும். அதற்கு மேல சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனா மனிதருக்கு அப்படி இல்லை. ஒரு மனிதன் பிறந்து 13 வயசுல 30 வயசு ஆகுது. தன்னைத்தானே சம்பாதித்து தானே வாழ்வதற்கு கிட்டத்தட்ட 13 இருந்து 30 ஆண்டு வரைக்கும் ஆகுது. அது வரைக்கும் காப்பதற்கு குடும்பம் தேவைப்படுகிறது. விலங்கினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் 1 மாசத்திலே அது உணவை தேடக்கூடிய தன்மையும் தாயிடமின்றி பெற்றுவிடும். அது விலகி கொள்ளும். அது தனியாக வாழக்கூடிய தன்மை பெறும். அப்படி மனிதனுக்கு இல்லை. கூட்டாக வாழ வேண்டிய கட்டாயம், உலக கூட்டாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நமக்கு கரோனா பாதிக்கும் போது என்ன நிகழ்ச்சி நடந்தும் தெரியும். உலகமே அடங்கி கிடக்கிற பொழுது நமக்கு ஒரு பொருளும் கிடைப்பதில்லை. உலக மக்கள் அனைவருடைய உழைப்பாலும் அறிவாலும் ஆற்றலால் தான் நாம ஒவ்வொரு நாளும் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை அந்த பீரியட்ல நம்ம பார்த்தோம். அதே போல தனது காலிலே தான் நிற்கிறதுக்கு 13 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் குடும்பம் என்ற ஒரு அமைப்பும் தேவைப்படுகிறது. அப்போ உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதுல சம்பாதிப்பதற்கு, உணவை தேடிக்கொள்வதற்கு, வாங்கிக் கொள்வதற்கு ஒரு படிப்பை படிக்கிறோம், அதுக்கு சம்பாதிக்கிறோம். அப்போ இன்றைய நிலையில பொருள் தேடுவதற்கு படிப்பு அவசியமாகிறது என்ற நிலையில உலகத்திலிருந்து பொருள் தேட வேண்டும் என்ற நிலையில கட்டாயத்தில் இருப்பதனால உலக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அவனை பாதுகாத்து வளர்த்து வேண்டிய உணவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், உலகத்தை தொடர்பு கொள்ளும் போது மனிதனுடைய சிறப்பு இயற்கை வளங்களை எல்லாம் வளர்த்துக் கொள்வதற்கு மட்டும் வெளியே மனம் செல்ல வேண்டும். மற்ற நேரம் அடங்கி ஒடுங்கி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இயற்கை ரகசியங்களையும் இறைவனையும். அதுக்காக தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் மனிதன் அங்கே புறத்தோற்றங்கள்ல மயங்கி விடுகிறான். இந்த ஆத்மா புலன்கள் மூலமாக இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த புலன் மயக்கத்தில் மயங்கி விடுகிறான். ஆக உணவு அருந்தும் போது பசியை போக்குகிறோம். அது ஒரு விதமான இன்பத்தை தருகிறது. அடிப்படை தேவை பசி என்பதனால அது நிறைவேறும் போது ஒரு மாற்றம் நமக்குள்ள தெரிகிறது. அந்த மாற்றத்துக்கு இன்பம் என்று பெயர் வச்சு முதல் தப்பு பண்ணலாம். 2வது தப்பு என்னன்னா, இன்பம் அந்த பொருளில் இருந்து உணவிலிருந்து தான் வருகிறது என்ற தவறான எண்ணத்திலே இயங்கும் போது அது மாயையாக மாறுகிறது, இன்டிவிஷன். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் என்ன கிடைத்தாலும் தன்னிறைவை அடையாமல் மீண்டும் மீண்டும் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மயக்கத்திலே தவிக்கிறான். அந்த மயக்க நிலையைத்தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆத்மா இந்த உலக சிறையில அடைபட்டு விடுகிறது. அடிக்கடி நம்ம சொல்வது உண்டு, ஆத்மா என்பது குடும்ப சிறையில சிக்கி கொண்டு தவிக்கிறது, வெளியே வர முடியாமல் மீண்டு வர முடியாமல் தவிக்கிறது. ஆக சூழ்நிலை கைதியாக, இயற்கையின் கைதியாக இந்த ஆன்மா என்பது அடிமையாகி விடுகிறது, கைதியாகி விடுகிறது. ஆகையினால சுதந்திரமாக சிந்திக்க முடிவதில்லை, வளர முடிவதில்லை. ஆக நமது ஆத்மா உடலுக்காகவே எழுச்சி பெற வேண்டும். காரணம் என்ன? ஆன்மாவின் நோக்கம் என்ன? இறைநிலையிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக பயணம் வந்திருக்கிறது. மீண்டும் அந்த பயணத்தை ஆத்மத்தை சுத்தம் செய்து கொண்டு மீண்டும் இறைவனோடு இணைய வேண்டும். கான்சியஸ்னஸ் சுத்த வெளியில் தொடங்கியது, சுத்த வெளியில் முடிவடைய வேண்டும். அதற்கிடையில நாம இருக்கிறோம்.
ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன், முழுமையை நோக்கி தான் இந்த அறிவு பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே பல அறிவு விஷயங்களை பெற்றிருக்கிறோம். அதுல நல்லதும் கெட்டதும் இருக்கு. உலகை அறிகிற பொழுது நாலேஜ் என்ற கற்றறிவாகும், இறைவனை அறியும்போது முற்றறிவாகும், விஸ்டம் என்ற அழைப்பிலே அந்த ஆத்மா அனுபவத்தை பெறுகிறது. உண்மையிலேயே நாம் இறைவனை உணரவும் அடைவத்தான் பிறந்திருக்கிறோம். ஆத்மா அதற்கு தான் நம்மிடம் இருக்கிறது. அந்த ஆத்ம பயணம் நீண்ட நெடும் பயணம் அதிலே நம்மிடம் வந்து இருக்கிறது. அதிலே தவறான பதிவுகள், நான் ஏற்கனவே கூறியது போல அது ஒரு கருப்பு பெட்டி, பிளாக் போர்டு, அதிலே தீயது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தீயதை அழித்துவிட்டு ஆத்மா சுயஸ்வரூபமாக ஆத்மாவாகவே மாறி இறைநிலையாக மாறி இறைநிலையோடு கலப்பதற்கு தான் நாம் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம். பிறவியிலே ஞானம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க, இடையிலே குருவை ஏற்றுக்கொண்டு பயிற்சி செய்து பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அவங்க ஆத்மத்து விடுதலை அடைந்து சிறப்பாக வாழ்ந்து நிறைவு பெறுகிறார்கள். ஆகையினால்தான் நாம் குருவை அடைவது முக்கியமாகிறது. எல்லோரும் பிறவி ஞானம் பெற முடியாது. ஆக அதற்கு ஒரு ஏற்றதோர் ஆத்ம தரிசனம், ஆத்ம விசாரணை என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆத்ம தரிசனம் என்பது ஆத்மாவை நாம் மனம் கொண்டு தியானிப்பது, உள்நோக்கி கடந்து செல்வது ஆத்ம தரிசனம். அதுல என்னென்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆராய்வது ஆத்ம விசாரணை என்று சொல்லக்கூடிய அகத்தாய்வு. ஆக நாம் இந்த உயரிய பயிற்சியை மேற்கொள்ளும் போது அதற்கு இயற்கை ரகசியங்கள் தெரியாமல் இருந்தால் பயிற்சி நடக்காது. ஆகையினால நாம் இயற்கை தத்துவங்களை கொடுக்கிறோம். மனோளக்கலை என்ற ஒரு அற்புத கலையை மகரிஷி அவர்கள் 1958 தொடங்கி இன்று வரை மனிதர்களிடம் பரப்பி வருகிறார்கள். ஒருவர் கூட இந்த எல்லா தத்துவத்திற்கும், ஈவன் வேதத்திற்கு கூட மறுப்பு கொள்கை இருந்தது. இறையை பற்றி விளக்கும் போதெல்லாம் மறுப்பு கொள்கை இருந்து கொண்டே இருக்கும். அதையும் தாங்கிதான் இந்த உலகம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மகரிஷியிடம் இறை கொள்கையை தவறு கண்டுபிடிக்க வழி இல்லாமல், இதுவரைக்கும் ஒரு சின்ன கரும்புள்ளி கூட இல்லாமல் இந்த தத்துவமும் பயிற்சி முறைகளும் சீராக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவில் இந்த மனவள கலையில ஆதிநிலையாகிய இறைநிலையிலிருந்து நாம் வந்த அந்த புனித பயணம், இறைவனை நோக்கிய பயணம், அது நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே இந்த அளவுக்கு களங்கம் பெற்றிருக்கிறோம் என்று ஆத்ம விசாரணை செய்கிற பொழுதும் அகத்தவம் செய்யும் போது புரியும். ஒரு நதி மலை மேல் புறப்படுகிறது. புறப்படுகிற இடம் வந்து மிக தூய்மையானது. அது நதியாக ஆறாக மாறி வருகிற பொழுது வருகிற வழியில உள்ள களங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பல கழிவுகள் அதனை சேருவதனால அந்த வழியில களங்கம் பெறுகிறது அந்த நீர். ஆக அந்த நீரை தான் பருக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மலையில போய் ஒவ்வொரு நாளும் எடுக்க முடியாது. அந்த நீரை பகிர்ந்து தான் ஆக வேண்டும், குடித்து தான் ஆக வேண்டும் என்ற நிலையில அதில் உள்ள தீமைகளை நீக்கி விட்டு குடிக்கிறோம், சுத்திகரம் பண்ணி குடிக்கிறோம். அதே போல ஆத்மாவும் இறைநிலை முதல் இன்று வரை சில பேர் கேட்பாங்க, எதுக்கு ஆண்டவன் இப்படி துன்பத்தை கொடுக்கணும், படைக்கணும்னு சொல்லி. அது பிறப்பு இடம் நல்லதுதான். அந்த பிறப்பு இடத்திற்கு செல்வதற்கும் மகான்கள்லாம் வழிகாட்டுறாங்க. அதை செய்யாம இறைவனை இப்படி படைத்தான்னு இல்லை. அது நேரடியாக சித்தொழி மையனாக வராம ஒரு நீண்ட நெடு பயணமாக வந்து நம்மிடம் ஆத்மாவாக இருப்பதனால் சில களங்கம் சுமந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நீரை களங்கம் நீக்கி அதை தூய்மை செய்து குடிக்கணும். தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது, தண்ணீரை தூய்மை செய்யாமல் சிறப்பாக வாழ முடியாது. அதே போல ஆத்மா என்ற கருமையும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது, அதை தூய்மை செய்யாமல் சிறப்பாக வாழ முடியாது. எல்லோரும் வாழலாம், ஆனால் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கருமையும் தூய்மை செய்யப்பட வேண்டும். அதற்கு உரிய தவ முறைகளை தான் மகிழ்ச்சி அவர்கள் 9 தவங்களாக நமக்கு அருளி இருக்கிறாங்க. ஒவ்வொரு தவமும் ஒவ்வொரு விதத்தில் முக்கியமானது, இயற்கையோடு ஒன்றுவதற்கு உறுதுணையானது. அடிப்படை முக்கியமான தவம் இறைவனை உணர்வதற்கு அடைவதற்கும் துரியாதீதம். அது கிடைப்பதற்கு மற்ற 8 தவங்கள். அது போக உடற்பயிற்சி என்றாலும், காயக்கல்பம் என்றாலும், அகத்தாய்வு என்றாலும், கண்ணாடி பயிற்சி, தீவ பயிற்சி என்றாலும், அல்லது நம்ம பயிற்சி பெறுகிற அனைத்து பயிற்சி முறைகளையும் பொதுவாக வகுத்து தொகுத்து கொடுக்க வேண்டியது. அதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். மகரிஷி அஷ்டாங்க யோகம், அதாவது உடற்பயிற்சி, காயக்கல்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, சத்சங்கம், மௌனம், தொண்டு, அகத்தாய்வு என்ற 8 அங்கங்களை கொண்டது இந்த மகிழ்ச்சியுடைய பயிற்சிகள். அது அனைத்தும் செய்கிற பொழுது ஆன்ம தூய்மை அடைகிறோம். அதனாலதான் மாறி வருகிறோம். இப்போது
எங்களுக்கு தவம் அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது, இறைவனை உணர முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம் வாழ்க்கையிலே மாறி இருக்கிறோம். தவம் செய்வதனால புகை, போதை, மது, மாது, சூது, வஞ்சம், லஞ்சம், இணையதள அடிமைத்தனம் அனைத்தும் மாறுவதை பார்க்கிறோம். நமது மன்றத்தில் வந்து துரியதவம் ஏற்றியவர்கள் ஒரு 6 மாதம் விட்டு விட்டு செய்தாலும் சரி, அவர்கள் இந்த தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவதை பார்க்கிறோம். லஞ்சம் வாங்குவதிலிருந்து தவிர்ப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு அறநெறியும் இயல்பாக மலர்வதை பார்க்கிறோம் துரியதவத்திலே. ஆக இந்த பயிற்சி முறைகளை முறையாக மேற்கொள்ளுகிற பொழுது இந்த உலகியல் சிக்கலிலிருந்து விடுபட்டு ஆத்மா மூலமாக இறைவனை அடைய முடியும். அதற்கு தான் நம்ம அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக ஆத்மாவை தூய்மை செய்வதுதான் வாழ்வின் நோக்கம். அந்த விதத்திலே நம்ம தீய பதிவுகள் எல்லாம் கண்டிப்பாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் உயர்வு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு கத்தாரில இருந்து அந்த இறைவணக்கம் குருவணக்கம் பாடும்போது மெய் மறந்து இருக்கிற பொழுது, ஆக எல்லா பகுதியிலும் எங்கு படித்தாலும் யார் படித்தாலும் இந்த மனவளக்கலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது. தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது. பயிற்சி செய்வது குறைவாக இருக்கலாம். அது தலைமுறை தலைமுறையாக மாறி ஆத்ம தூய்மை செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அந்த விதத்துல ஆத்ம தரிசனம் நாம் தவத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆத்ம விசாரணை அகத்தாய் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். மகரிஷியுடைய தவ முறைகள் எப்படி அமைந்திருக்குன்னு பார்த்தா, மகரிஷி சொல்லுவார், இயற்கையை வழிபடுதல், இறை வழிபாடு என்பது இயற்கையை வழிபடுதல் என்று அர்த்தம். அப்போ இயற்கையை நோக்கி தவம் செய்யறோம். எல்லா தவத்தையும் படிச்சு நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உயிரை உணர்வதற்கு உயிருக்கான பயிற்சி, அது சக்தி கூடும்போது சாந்தி தவ பயிற்சி, முன்னொரு பிராரத்த கர்மம் நாம் பிறந்ததிலிருந்து பெற்ற பதிவுகளை தீய பதிவுகளை நீக்குவதற்கு துரிய பயிற்சி, துரியாதீதம், சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமிய 3 கர்மத்தையும் நமக்கு தீர்க்க உள்ள பயிற்சி. 9 மையம் சிறப்பாக இயங்கினால்தான் நாம சிறப்பாக வாழ முடியும். அந்த விதத்துல 9 மையங்கள் மீது தவம், அதாவது உயிரின் மையங்களான 9 மையங்கள தவம், ஆண்காந்தத்துல தவம், பேரிக்க மன்றத்துல, அதை தாண்டி உள்ள இறைநிலை சுத்த வெளியில தவம், அதன் பிறகு ஜீவகாந்தம் மனமாக இருக்கிறது. அந்த ஜீவகாந்தத்தின் மேலே தவம் நித்தியானதம். இந்த வந்த வழியை நன்றாக அறிந்து கொள்வதற்கு இறைநிலை இன்று வரை பரிணாம சத்திரத்தை ஏற்கனவே கூறியது போல 3 இடத்துல நமது அறிவு தெளிவு பெற்றுவிட்டால் இறைநிலையிலிருந்து நாம வந்திருக்கிறோம் என்ற உணர்வு பெற முடியும் என்பதற்காக மகிழ்ச்சி அவர்கள் இறுதியாக இறைநிலை தவத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அதை பிரம்மஞான கவியையும் இறைநிலை தவத்தையும் கடைசியாக நிறைய உணர்த்தினாங்க. அதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவை பெற்றிருக்கிறான். ஆன்மா வந்து ஏற்கனவே நம்ம குறிப்பிடுகிறது போல பிராக்ஷன், டோட்டாலிட்டி என்பது இறைநிலை என்ற சுத்தவெளி, அது டோட்டாலிட்டி, இது பிராக்ஷன். இது கேட்கும் போது அது கொடுக்க தவறுவதில்லை. பிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். ஆக நாம சீரான முறையிலே வாழ்க்கையை நடத்துவதற்கும் நமது உடல் காக்கப்பெறுவதற்கும் இந்த இயற்கையோடு இணைந்து அனுபவிப்பதற்கும் இயற்கைக்கு மூலமான தெய்வ நிலையை உணர்வதற்கும் அறிவதற்கும் வாழ்வின் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கும் இந்த ஆத்மாவை பற்றிய விளக்கம் தேவைப்படுகிறது. இப்ப குறிப்பாக ஆன்மீகத்தை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பாக்குறீங்க, தொலைக்காட்சியில பாக்குறீங்க, ஊடகங்கள்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அவங்க அதை விளக்கிட்டு வருவாங்க. எந்த இடத்துல அவங்க தடுமாறுறாங்க நமக்கு மனவள கலைஞர்கள் என்பது நன்றாக தெரியும். காரணம், சுத்தவெளி, காந்த சக்தி, கருமையம், இதை அறியாம இறைவனை பற்றிய விளக்கம் கிடைக்காது, இடைத்தரகர் தேவைப்படும். ஆனால் இங்க விளக்கங்களை பெறுகிற பொழுது இறையே நாம வந்திருக்கிற தன்மை புரியும். ஆக இறைவன் என்பது நம்முள்ளே இருக்கிறது. அப்படிங்கிற பொழுது ஒரு துணிவு வர வேண்டும். பிறருக்குள்ளும் இருக்கிறான் என்ற பொழுது பணிவு வர வேண்டும். அன்பும் கருணையும் அதிலிருந்து தான் ஊற்றெடுக்கும். ஆக தனக்குள் இறைவன் இருக்கிறான் என்கிற பொழுது துணிவும், பிறருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்கிற பொழுது பணிவும் வர வேண்டும். 2 தன்மைகளை கொண்டு அன்பும் கருணையோட பிரபஞ்சமே ஒரு கொத்தி இயக்கம், இறைநிலையால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிலிருந்து பிரிக்கப்படுவதில்லை. அப்போ எப்படி இந்த உணர்வு வரும் என்று சொன்னால் நமது ஆத்மாவை நாம் உணர வேண்டும். இறைவனை பற்றி விளக்குற பொழுது பிரத்தியாகரா என்று சொல்வது அதுதான். உலகத்தையே மயங்கி கிடக்கிற ஆத்மா சிறைப்பட்டு கிடக்கிற, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நமது கூண்டிலே அடிபட்ட பறவையாக
இறகுகள் தரிக்கப்பட்ட பறவையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல், அதாவது பந்த சிறையில் அடைபட்டு கூழும் கத்தியும் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும். அந்த அளவிலே உண்மை நிலையை அறியாமல், இறைநிலையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அனைத்துக்கும் முழுமை தரக்கூடிய அற்புதமான தத்துவமாக மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலை என்ற வாழ்க்கை கல்வியை, உயர்கல்வியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் கற்கிற கல்வியெல்லாம் எழுத்தறிவு, தொழிலறிவு, பொருளறிவு, இயற்கை தத்துவ அறிவு இதைத்தான் பெற்றிருக்கிறோம். அந்த இயற்கை தத்துவ அறிவையும் அதை பெற்றுக்கொண்டு இஷ்டம் என்ற முற்றறிவோடு சிறந்து வாழ்ந்து நமது ஆத்மாவில் உள்ள களங்கங்களை போக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்ம பதிவும் 140 வருடம் கால நீடிப்பு உண்டு. 7 தலைமுறை என்று சொல்வார்கள். 20 வருடத்துக்கு ஒருக்க நாம சந்ததியை உருவாக்குகிறோம். நம்ம பதிவுகளை எல்லாம் கருவடியாக கொடுக்கிறோம். அதன்படி அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு 2 வழியில உய்வடையலாம். ஒன்று, நமது வாழ்த்து மூலமாக அவங்க வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியும். ஓரளவு அவர்கள் ஆத்ம விசாரணை என்பது அவர்களே தான் செய்து கொள்ளணும். ஆக ஒன்றை குழந்தை பெறும்போது நம்ம அனைத்து பதிவுகளையும் கொடுத்து விடுகிறோம். அதுதான் நம்ம 15 வயதிலிருந்து ஒரு ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கும் இந்த மனவளக்கலை என்ற யோக முறை கிடைத்து விட்டால் கண்டிப்பாக முழுமை நிலையை அடைய முடியும். ஆத்ம தரிசனமும் ஆத்ம விசாரணையும் சிறப்பாக இருக்கும். ஆக 15 வயசுலேருந்தே கரு முதிர ஆரம்பிக்கும், அழுத்தமாக ஆரம்பிக்கும். அது ஸ்டெயின் அதிகமாயிருச்சுன்னா விளக்குவது கடினமாக இருக்கும். ஆக 15 வயதிலிருந்து இந்த பயிற்சி முறைகளை மேற்கொள்ள வாழ்வின் நோக்கத்தை பூர்த்தி செய்யலாம், இறைவனை உணரலாம், முழுமையோடு வாழலாம், நோய் நிறையின்றி இருக்கலாம். ஆகையினால மகரிஷியருடைய தத்துவம் முழுமை தத்துவமாக காம்ப்ரஹென்சிவ் பிலாசபி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவையும் தூய்மை செய்வதற்கும், மேலோங்கி வாழ்வதற்கும், சக மனிதர்களோடும் இயற்கையோடும் அன்பும் கருணையோடு பழகுவதற்கும், ஒன்றை அழிக்காமல் தீமை செய்யாமல் வாழ்வதற்கும் இந்த மனவளக்கலை என்பது உறுதுணையாக இருக்கும். ஆக இந்த ஆத்மா சிறைப்பட்டு கிடக்கிறது உலக சிறையில, மாயையில. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுல ஜாமீன் எடுத்தா டெம்பரரி, அது அப்போதைக்கு அப்போது பயிற்சி செய்கிற மாதிரி. முழுமையாக விடுதலை பெற வேண்டும். அதிலிருந்து விடுபட்டாதான் நாம் சிறப்பாக வாழ முடியும். அதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் மனவளக்கலை என்ற வாழ்க்கை கல்வியில் இருக்கிறது என்று கூறி இந்த விளக்கங்களை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.